முள்ளு மழை மாட்டிச்சு பார்த்து. போப்பா தாராளம் போங்க. போனன்பா வந்துடும் போப்பா. என்ன பண்றீங்க வச்சுக்கினா போப்பா. வரலாற்றை தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் சோழர்கள் வாழ்ந்த பகுதியை பற்றி பார்க்க உள்ளோம். இதை பற்றி ஆய்வு செய்ய நாங்கள் 13 பேர் மலைப்பயணம் மேற்கொண்டோம். இந்த இடம் எங்கே உள்ளது என்றால் திருவண்ணாமலை மாவட்டம் மேல்செங்குப்பம் பகுதிக்கு உட்பட்ட ஜவ்வாது மலையில் உள்ளது. இதை பற்றிய மேலும் விவரமாக பார்ப்போம். எங்களுடன் மலைப்பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டு நண்பருக்கு காலில் முள்ளு கல்லினால் சிறு சிறு கீறல்கள் ஏற்பட்டது. அவரிடம் உட்காருங்கள் ஐயா, நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு சொன்னோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, நான் 15 வருஷமாக இந்தியாவில் இருக்கிற எல்லா மலையும் ஏறி இறங்கிட்டேன் அப்படின்னு சகஜமாக சாதாரணமாக பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அதை கேட்டு எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருந்ததுங்க. அப்புறம் நாங்கள் எல்லாம் மலை ஏற தொடங்கிட்டோம். போகிற வழியில் பார்த்தா திடீர்னு நெல்லி மரம், விட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் எங்கள் எல்லார் கண்ணுக்கும் தென்பட்டது. எல்லோரும் குசி ஆகிட்டோம். ஆனால் என்னடா இவ்வளோ ஒரு நெல்லிக்காய் இயற்கையாக நிறைந்த நெல்லிக்காய் இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் ஏறி பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். பறிச்சுட்டு எல்லோரும் குழுவாக உட்காந்து அந்த நெல்லிக்காய் கனியை சுவைச்சிட்டு எல்லோரும் தண்ணி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் எல்லாருமே ஓய்வு பெறுறதுக்காக கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். வாங்க போகலாம். மீண்டும் அனைவரும் எனர்ஜியோட மலையேற தொடங்கினோம். அதுக்கப்புறம் தான் மேலே போகிற பாதையே சரியில்லாமல் கரடு முரடாக இருந்தது. அதில் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனையோட மேலே ஏற தொடங்கினோம். அந்த தருணத்தில் எங்கள் கூட வந்த ஆய்வாளருக்கு காலில் கல் போட்டு அடிபட்டது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்கறதுக்கு எங்களுக்கு. அப்புறம் அங்கே இருக்கிற மூலிகை இலையை வச்சு அவருக்கு கட்டு போட்டோம். மீண்டும் எங்கள் பயணத்தை தொடங்கணும். அங்குள்ள கிராமத்தை சேர்ந்த வழிகாட்ட வந்த நண்பர்கள் அவங்களாம் ஏற்கனவே மலை ஏறின அனுபவம் இருந்ததுனால வேக வேகமாக ஏறி ஓடிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் எங்களுக்கெல்லாம் முடியல, ரொம்ப கஷ்டம், மூச்சு வாங்குது, முடியல, வழி எங்களை ஏற முடியல. ஏன்னா காலைல 8 மணிக்கு தொடங்கணும் மலை ஏறது. மணி 12 மணி ஆச்சு அந்த டைம் நேரத்தில். எல்லாருக்கும் பசி வேற எடுத்துக்கிச்சு. அவங்க எல்லாமே ஏறி போய் அந்த ஒரு போகிற பாதையில் இருக்கிற கோணக்கல் மேலே ஏறி எல்லோரும் உட்காந்துட்டாங்க. அங்கேருந்து எங்கள் கீழே இருக்கிற எங்களுக்கெல்லாம் சிக்னல் கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் எப்போ கிட்ட வந்துட்டோம்பான்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு நாங்கள்லாம் அவரோட போயிட்டு உட்காந்துட்டு அந்த இடத்துலேருந்து நாங்கள் பார்க்கும்போது மலையினுடைய கண்காட்சி ரொம்ப அற்புதமாக ஒரு அழகான தோற்றமாக அந்த ஜவ்வாது மலை எங்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்தது. மேலேருந்து கீழே இருக்கிற பகுதியை பார்க்கும்போது மிக ஒரு சந்தோஷமாகவும் காற்றோற்று உள்ள பகுதியாகவும் இருந்தது அந்த இடம். அந்த பகுதி கோணக்கல் என்கிறார் அந்த இடத்த. நண்பர்கள் எடுத்து வந்த பிஸ்கெட்டு, குளுக்கோஸ் பவுடரு, ஸ்நாக்ஸ் போன்றவற்றை எல்லோரும் பகிர்ந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு சரி எல்லோரும் ஓய்வு பெற்றோம். ஒரு பிஸ்கெட்டு கலந்துருக்கேன், நான் சாப்பிட்டு பேசுகிறேன். இங்கே பாருங்கள், ஆடுங்க போன அடையாளங்கள், ஆட்டுப்புழுக்கெல்லாம் இங்கே இருக்குது நண்பர்களே. மீண்டும் எங்கள் பயணங்கள் கடினமான பயணம். இந்த பள்ளத்தில் இறங்கிட்டு மீண்டும் அந்த அந்த மலைக்கு தாவணும். அது ரொம்ப கஷ்டமான இருக்குது பாருங்கள். இந்த வழியிலே போயிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டு அப்படியே அந்த மேலே உச்சிக்கு போனதான் பிளான் வச்சுருக்காங்க. பார்த்துப்பா, கல் உருண்டு கீழே போகுது போகிற. கல் கீழே உருண்டு போச்சு. நல்ல வேலை, யாரும் மேலே விழாது. குழந்தைகள் இறங்கிட்டு இருக்காங்க. இப்போ தம்பிக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. ஒரு போயிட்டு அது மேலே போன போல இருக்கு. ரொம்ப கஷ்டமாகவே தான் இருக்குது. பின் 2 பேர் உட்காந்துட்ருக்காங்க. ஓரளவுக்கு இறங்கியாச்சு. இப்போ அந்த உச்சியிலேருந்து இறங்கினோம். ரொம்ப கடினமாக இருந்தது வழி. அடுத்து இறங்கி போயிட்டுருக்கோம். இங்கிருந்து இன்னும் ரொம்ப கடினமாக ஆகிப்போச்சு. கீழே எறும்பு கடிக்க ஆரம்பிச்சிச்சு. இது புது வகையான பூச்சிகளை நாங்கள் பார்த்தோம் அந்த இடத்துல.
சுத்தமாக பாதையே கிடையாது, வெறும் முள்செடி அந்த மாதிரி இருந்தது. ஸோ பாதையே வழியே இல்லாமல் அந்த கொடிகள்லாம் பெரிய பெரிய கொடிகள்லாம் அந்த வழி ஃபுல்லாக மூடப்பட்டு இருந்தது. நாங்கள் வந்து ரொம்ப படுத்துக்கிட்டு குனிஞ்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு தான் அந்த இடம் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. இந்த இடம் இருந்தது ரொம்ப கடினமாக இருந்தது, ரொம்ப கடினமாக இருந்தது அந்த இடம். முள்ளு மாட்டிச்சு பார்த்து. கத்தி எடுத்து போனோட கழிச்சு விட்டுன்னு போனோம்பா. ஒன்று கிட்ட நெருங்கிட்டோம். தேன் குண்டுலாம் மேலே இருக்கு, அந்த உச்சிக்கு தான் போக போகுது. கிட்ட நெருங்கிட்டோம். இந்த வழி தான் போய் அவனை போடல. இப்போ வந்து அந்த கோட்டை இருந்த அடையாளம் பக்கத்தில் நாங்கள் வந்துட்டோம். அதுக்கான அடையாளம் வந்து இந்த பகுதி வந்து கீழே ஃபுல்லாக செங்கல் தூள்கள் ஃபுல்லாகவே அந்த பக்கம் இருக்குது. பானை ஓடுக்கான அடையாளங்கள் வந்து இங்கே பாருங்கள். பானை ஓடு இது வந்து அந்த வாய், அதுக்கு மீண்டும் அது மேலே ஏற ஆரம்பித்தோம். இந்த பகுதி தான் வந்து கட்டிடம் இருந்த அடையாளங்கள் பாருங்கள். செங்கல் ஃபுல்லாகவே இந்த பகுதி ஃபுல்லாகவே ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்குது. இந்த பகுதி ஃபுல்லாகவே பெரிய கிரவுண்டு. இந்த கோட்டையில் ராஜாக்கள் வாய்ந்த கோட்டை வந்து தற்போது ரொம்ப இடிந்து தலைமட்டமாக இருக்கிறது. அந்த இடத்துலேருந்து எதிர்மலையில் இருக்கிற அருவியை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கம்பீரமாக அற்புதமான ரசனையான காட்சி இருக்கிறது. அந்த ராஜாக்கள் வந்து அங்கேருந்து பார்க்கும்போது அந்த கண்ணுக்கு வந்து அவ்வளோ ஒரு விருந்தாக இருக்கிறது. அதுக்கு 2 கண்கள் போதாது, அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சியாக தெரிகிறது. ராஜாக்கள் ரொம்ப ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை அந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க. இங்கே நூற்றுக்கணக்கான கனகாம்பரம் பூச்செடிகள் நிறைய இருக்குங்க. பார்க்குற திசையெல்லாம் பூச்செடியாக இருக்கிறது. இது இப்போ தான் உருவாச்சா இல்லை ஆரம்ப காலத்துலேருந்தே இந்த பூச்செடிகள் இங்கே இருக்கிறார்ன்ற தெரியவில்லை. அதை தொற்று பக்கத்தில் சும்மா ஒரு 100 மீட்டர் தொலைவில் நிறைய கோட்டைகள் கட்டின அந்த பெரிய பெரிய பணுக்கல்கள் நிறைய நம்ம பார்க்க முடியுது இந்த இடத்துல. இங்கே பாருங்கள் நண்பர்களே, பெரிய பெரிய பணுக்கல் வச்சு தான் அப்போ கோட்டையை கட்டியிருக்காங்க. அது பாருங்கள், சுற்றி ஃபுல்லாக பணுக்கல்கள் நிறைய இருக்கிறது. காலப்போக்கில் அந்த கோட்டையானது கருங்கற்களால் கட்டப்பட்ட கோட்டை சரிந்து அங்கங்கே சிதறி கிடக்கிறது. அதை நம்ம கண் கூட பார்க்கலாம். அங்கங்கே கீழே ஒன்று மேலே ஒன்றாக அங்கங்கே சரிந்திருக்கு பாருங்கள் கற்கள். இந்த பெரிய பாறையில் தான் வந்து அந்த பணுவெலாம் உடைக்கப்பட்டு உள்ளது. அதோட அடையாளங்கள் தான் இது இருக்குது பாருங்கள். பாருங்க, பறிச்சிடுங்க, அப்படி கையில் காட்டுங்க. பேசுங்க அதை பற்றி 2 வார்த்தை. நண்பர்களே, நான் பார்ப்பது வந்து கல் தாமரை. இதுமாதிரி பாறையில் தான் இது வளரும். இதில் வந்து நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லியது வந்து குண்டு ஊசி இருக்கு இல்லையா, பின்னு அதை வந்து நைட் டைமில் இதில் குத்தி விட்டுருணும். 24 ஹவர்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குண்டு ஊசியானது செம்புவாக மாறிவிடும். அதை கலரை பாருங்கள், செம்பாக இதுதான் கல் தாமரை. மிகப்பெரிய வைத்தியத்துக்கு உதவுகிறது. இதை பற்றி மேலும் விரிவாக கோட்டை இருந்த அடையாளத்தை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து குகை வந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பெரிய குகை இருக்குது அப்படின்னு அந்த கிராமத்து மக்கள் சொன்னாங்க. அப்புறமா எங்களை வழிகாட்டின நண்பர்கள் நான் கேட்டோம் குகை எங்கே இருக்குன்னு. அவங்க வந்து ஒரு பாறைக்கு சைடில் கூட்டின்னு போனாங்க. மிகப்பெரிய குகை அது. அங்கே இருக்கிற வந்து பேயெல்லாம் இருக்குது, உள்ளே போக முடியாது, பூச்சி இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 5 பேர் மட்டும் உள்ளே போயிருந்தோம். சாப்பிடலாம், தண்ணி வேணுமே. பேய் இருக்கா? எதில் பேய் இருக்கு? இதான் குகையா?
அவ்வளோதானா? உள்ள போனா போகலாம். இப்படி வழிய நான் போனா 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 போப்பா தாராளம் போவாங்க. என்ன போ நண்பா வந்துடும் போப்பா. என்ன பண்றீங்க வச்சுக்கினா போப்பா போப்பா போறோம். இந்த சாகச வேலையே நமக்கு வேணாம். போயிட்டாங்க உள்ள போயிட்டாங்கப்பா. போனா போனா உள்ள போனா நிக்கிறா. உள்ளே வந்து சுத்தமாக வெளிச்சமே கிடையாது, ரொம்ப இருளாக இருந்தது. அப்புறம் எங்கள் கையில் இருந்த டார்ச்சர் அடிச்சுட்டு போனோம். ஆரம்பத்தில் தான் வந்து குனிஞ்சிக்கிட்டு போகிற மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு வந்து உள்ளே ஒரு 10 பேர் கூட ஒட்டுக்கா நிற்கலாம். 10-20 பேர் நிற்கிற அளவுக்கு உள்ள பெரிய இடம் இருந்தது. உள்ள போக 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 அது போய்கிட்டே தான் இருக்குது. எங்களுக்கே ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் உடனே. லைட் வச்சுனாங்க நான் போனா போனா இன்னும் அந்த அண்ணன் தேடி போனா வழி அவ்வளோதானா? வழி போகுது, மூச்சு அடிக்கும் நம்மளுக்கு. இப்போ அடிக்குதுல்ல? இல்லை, நான் சும்மாவே அந்த இடத்துல வந்து மூச்சு அடைக்கணும்னு சொன்னேன். ஆனால் மூச்சு அடைச்சது. அப்போ தான் தம்பி உள்ளே வருவான்னு சொல்லிட்டு நான் போய் சொன்னேன். அந்த இடம் பாறை முழுவதும் வரை நீர் கசைவாக உள்ளே இருந்தது. அது வந்து தம்பியை கேட்டோம் என்ன பண்ணு, அது வவ்வாலோட அழுக்கு அப்படின்னு சொன்னார். டார்ச் ஏத்துனா ரைட் இது நல்லா சார். இதுக்கு நான் வவால் செஞ்சுதா நமக்கு இது இன்னும் கோயிலும் இருக்கும்ல. இதில் வந்து நான் கேணி வாயிடுமோ ஹாரி பாவீங்களா? ஃபைல் போடு 2 அடி ஹைட் வந்து வெறி வவ்வால் புழுக்கே வந்து கீழே இருந்தது. அது வந்து நிலத்துக்கு வாரின்னு போவேன். மூஞ்சி பின்னாடி லைட் நிறுத்துக்கா. நல்லா இருக்கணும், அது செடிக்கெலாம் போட்டால் அவ்வளோ அருமையாக வரும் அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று சொன்னார். போலாமா? விஷப்பூச்சி இருப்பதா அம்பு. கரப்பா மூச்சு. லைட் எடுத்துருவாங்களா? லைட் நாங்கள் வந்து உள்ளே வந்து ஒரு 5 நிமிஷம் உள்ள ட்ராவல் பண்ணோம். அது ஒன்றும் வழி போய்கிட்டே தான் இருந்தது. கொஞ்சம் அச்சமாகிடுச்சு எங்களுக்கு. பூச்சி எதனா பாம்பு எதனா உள்ளே இருக்கும், இல்லை வேறு காட்டு மிருகங்கள் எதனா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப அச்சப்பட்டோம். உள்ளே வந்து 1000 கணக்கான வந்து வவ்வால்கள் இருந்தது. சுத்தமாக உள்ளே நடக்கவே விடலை, முகத்திலே அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எடுத்துட்டேன் மேலே அங்கே வந்து பார்த்தா பூச்சி எனக்கு வேறு பயமா. போலாமா? வேணாவா, அந்த வழியில் வா, சரியில்லை வா. வழி போட்டு வேணாவா வேணாவா வாடி வாடி போட்டு போடி எடுத்துடலாம். ஒன்றும் இல்லை, பயப்படாதா. வேத்து கொட்டிச்சு. அவ்வளோ ஆனால் போயிட்டே இருக்கு. அது போயிட்டே இருக்கு. எப்படி மேற்கு திசை நோக்கி போதா? ஓரளவுக்கு வெளியே வந்துட்டோம். அடுத்து வந்து கோட்டையை பார்த்தாச்சு, குகையை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கீழே இறங்கலான்னு முடிவு பண்ண பிறகு நாங்கள் ஏறின வழி வந்து தீ வச்சு விட்டாங்க. கீழே யாரும் ஆட்டுக்கார் வந்து தீ வச்சு விட்டாங்க. எங்களுக்கு வந்த வழியே இல்லாத போச்சு. அப்புறம் நான் போன ஆப்போசிட் மலைக்கு ஆப்போசிட்டாக அந்த பக்கம் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். சுத்தமாக பாதையே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போன வழியை ரிட்டர்ன் பண்ணி திரும்பி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். இங்கே வந்து வழி கிடைக்காம நாங்கள் என்ன பண்ணுறோம், ரிட்டன் திரும்பி இந்த பக்கம் போயிட்டுருக்கோம். இப்போ இந்த பக்கம் இது ஆடு மாடு போன வழி தெரியுது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்த வழியே போய் இந்த பிரச்சனை கிடையாது, ரிட்டன் வழி வர வச்சு தான் ரொம்ப சிக்கலாக இருக்குது. பார்க்கலாம். அடுத்து நான் வந்துக்கிட்டே இருக்கும்போது வந்து இந்த இடம் வந்து ஆள்கள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி இருந்தது. இது ஒரு கோவில் மாதிரி ஒரு காட்சி அளிச்சது. யாராவது மலைவாழ் மக்கள் என்ன வந்து போகிறாங்களான்னு தெரியல. அதனால் வந்து இந்த இடம் வித்தியாசமாக இருந்த வச்சு ஒரு வீடியோ ஷூட் பண்ணோம். அந்த இடம் நான் அப்புறம் நாங்கள் மதியம் சாப்பிடவே இல்லை, ரொம்ப டைம் ஆகி போச்சு. எடுத்து போன தண்ணியும் தீர்ந்து போச்சு, ரொம்ப டயர்டாகிட்டோம். தண்ணி இல்லாமல் சாப்பாடு வந்து நாங்கள் வந்து சப்பாத்தி எடுத்து போனோம். மதிய உணவுக்கு சப்பாத்தி எடுத்து போனோம். தண்ணி இல்லாமல் நாங்கள் மேலே சாப்பிடல. அப்புறம் கீழே வந்த பிறகு ஒரு இடம் அந்த அருவி வந்துச்சு, காமிச்சோம் பார்த்தீங்களா மேலே. அப்புறமா அந்த ஓடை வந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நாங்கள் அந்த இடத்துல. ஓ அப்புறம் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டாங்க. அப்புறம் ஃபாரினர்ஸ் என்ன நினச்சிருந்து இல்லை, டக்குன்னு துணியை கழட்டி போட்டு ஒரு குளியல் போட்டார்.
எடுத்து வந்த சப்பாத்தியை வந்து எல்லோரும் வந்து ஆளுக்கு ஒரு 2 சாப்பிட்டோம். அது தொட்டு தக்காளி தொக்கு எடுத்து வந்தோம். அனைவரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு நாங்கள் வெறும் சப்பாத்தி. கொஞ்சம் சண்டையில் வச்சு விட்றாங்க. பொறுமையாக கலந்தா எடுத்துட்டியா அது கிணத்துல கொஞ்சம் ஊற்றி வருவாங்க. வாங்க வா சப்பாத்தி. அந்த மலை உச்சியில் தான் வந்து கோட்டை இருந்த இடம். அங்கே தான் வந்து குகையும் இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து பாதி மலையில் தான் இருக்கோம். வீட்டை சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். மீண்டும் ஒரு 5 கிலோமீட்டர் வந்த பிறகு இங்கே ஒரு சின்ன அருவி ஒன்று ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு பெரிய குளம் மாதிரி இருந்தது. மீண்டும் என்ன பண்ணாங்க, எங்கள் கூட வந்த டீம் என்ன பண்ணிச்சு, மீண்டும் எல்லாம் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அருவியை பார்க்கலாம். தம்பிக்கு தள்ளிக்குப்பா. சில்லுனுக்கு தான் கேட்குறேன். ஒரு வழியாக நாங்கள் வந்து மேலே இருந்து கீழே வந்துட்டோம். இந்த உச்சியில் தான் போயிருந்தோம். அது நாங்கள் மேலே போன டைமில் என்ன பண்ணிட்டாங்க, கீழே வந்து யாரோ தீ வச்சு விட்டாங்க. தீ வச்ச உடனே பக்கம் சுற்றிக்கிட்டாங்க. ஆப்போசிட்டாக பின்பக்கம் இறங்கிட்டோம். பின்பக்கம் இறங்கிட்டு நாங்கள் இப்போ ஓரளவுக்கு கீழே வந்த பிறகு ஒரு ஆடு வந்து குட்டி போடுறதுக்காக இருந்தது. எங்களை பார்த்துட்டு வந்து அது ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வகையாக தரக்காடு வந்துட்டோம். அது காட்டுக்கோவில். இந்த இடம் வந்து இங்கே வந்து வண்டிலாம் வந்து போகிற மாதிரி பாதை உள்ளதுங்க. எங்களுக்கு முன்னாடி போன டீம் வந்து பைக் எடுத்துகிட்டு வந்தாங்க எங்களை கூட்டம் போகிறதுக்கு. அங்கே வந்து பார்த்தா ஃபாரினர்ஸ் காணோம். எங்களை கேட்குறாங்க, எங்கள் ஃபாரினர்ஸ்ன்னு உங்கள் கூட தானே வந்தாருன்ட்டு நாங்கள் கேட்குறோம். இல்லை உங்கள் கூட வந்துட்டாருன்னு அவங்க கேட்குறாங்க. அப்புறமா ரொம்ப பயந்தே போயிட்டோம். அப்புறமா கூகுள் மேப் அனுப்பி அவர் கூட்டின்னு வந்துட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.